துளசியாப்பட்டினம் ஔவையார் கோவிலில் அரசு சார்பில் நடைபெற்ற 51வது ஆண்டு திருவிழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வண்டுவாஞ்சேரி ஊராட்சியைச் சேர்ந்த துளசியாப்பட்டினத்தில் ஔவையார் விஸ்வநாத சுவாமி ஆலயம் உள்ளது. தமிழகத்திலேயே ஔவையாருக்கென்று தனி சன்னதி உள்ள கோவில் துளசியாப்பட்டினம் விஸ்வநாத சுவாமி ஆலயம்தான். ஔவையார் கோவிலின் 51ஆம் ஆண்டு திருவிழா 2025 மார்ச் 26ஆம் தேதி தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்றது. விழாவில் 3 வயது சிறுமி நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதனை மழலை மொழியில் பேசியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. காலந்தோறும் அவ்வை பாட்டி தமிழகத்தில் வாழ்ந்து கொண்ட அவ்வை ஒருவர் அல்ல. ஔவையார் என்ற பெயரிலே பல்வேறு காலங்களில் பல்வேறு பெண்பால் புலவர் வாழ்ந்து வந்துள்ளனர். அதில் துளசியார் பட்டினம் ஔவையாரை பற்றி பார்க்கலாமா? சோழ மண்டல திருத்தலங்கள்ல பெரும் சிறப்பு மிக்க ஊர் தான் இந்த துளசியார் பட்டினம். இங்கு மூலவர் காசியிலிருந்து துளஜாசி மன்னனால் எடுத்து வரப்பட்டு வழிபடப்பட்டது. கொல்லத்திடல் என்ற ஊரில் ஔவையார் தங்கியிருக்கிறார். அப்பொழுது வெள்ளம் அந்த ஊரை சூழ்ந்துகின்றது. அவ்வையை வேறிடம் நாடி செல்லுமாறு வேண்டுகிறார். அப்பொழுது நம்ம அவ்வை எதற்கும் பயப்படாதே என்று சொல்லி ஒரு பாடலை பாடுகிறார். வல்லனும் வெள்ளையாகிய வளவனும் பேரூராகிய கொல்லத்திடல் தவிர கொல்லாய் பெருங்கடலே என்று பாடுகிறார். அப்பொழுது வெள்ளம் அனைத்தும் வளவனாற்றில வடிந்ததா வரலாறு இருக்கு. மூவேந்தர்களான சேரர், சோழர், பாண்டிய மன்னன்களை ஒன்று இணைத்தவர் இந்த ஔவையார். அதியமான் என்ற ஒரு மன்னன், அவருக்கு ஒரு அரிசிய நெல்லிக்கனி கிடைக்கின்றது. எப்படி சாபா வரம் தரக்கூடிய ஒரு அதிசய நெல்லிக்கனி ஒன்று கிடைக்குது. அதை தான் உண்பதை விட அவ்வை பாட்டி உண்டால் அவரது தமிழும் வாழும் அவரும் வாழ்வார் என்று நினைத்த அவ்வை பாட்டியிடம் கொடுக்கின்றார். அவ்வை பாட்டி நம்மளுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உன், நியாயப்பட உரை, தந்தை தாய்ப்பேர், இளமயில் கல், குணமது கைவிடேல், சான்றோர் இணந்து இரு, நூல் படக்கல், இயல்வது கரவே, ஈவது விளக்கே, உடையது விளம்பே, ஊக்கமது கைவிடேல், ஓதுவது ஒளியே, சூது விரும்போர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலம் நன்றி. இவை இரண்டும் ஔவையார் 2 இலக்கிய கண்களாக தந்தது அனைவரும் அறிந்த உண்மையே. ஆண்டுதோறும் பங்குனி சதய நாளில் ஔவையாரின் விழா கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மொழி கடலின் கரை கண்ட தாயே, உன்னை போற்றி வணங்குகின்றேன். அறம் செய்ய விரும்பு என்ற அருந்தமிழ் மொழி இருக்கும் வரை ஔவையாரின் பேரும் புகழும் அழியாதிருக்கும். ஔவையாரின் வழியில் நாமும் நடப்போம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுலகளுக்கும், நாகராஜ் குறிப்பாகவும் வேம்புபாளையமாயிருக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சுகந்தி என்பவர் ஔவையார் வேடமிட்டு பாடல்களை பாடினார். அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூவும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூவும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும், ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும், தானமும் தவமும் தான் செய்தலரிது. தானமும் தவமும் தான் செய்வராயினும், வானவர் நாடு வழிதிறந்திடுமே.
அழகாக தமிழை விளக்கம் கூறிய அவையே உலகில் கொடியது என்ன? கொடியது ஏற்கின்ற தமிழ் வேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டே அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுதானே. அவையே உலகில் பெரியது என்ன? பெரியது கேட்கின் நெறிதமிழ் வேலோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமும் நான்முகன் படைப்பு நான்முகன் கரியமா முந்தையில் வந்தோய் கரியமான அலைகளுக்கு என்றோன் அலை கடலும் குருமுனியன் கையில் அடக்கம் குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியின் சிறுவன் புவியோ அரவினும் ஒருதலை பாடும் அரவா உமையவள் சிறுவிரல் மோதிரா உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே. அவையே வானவரும் உமது வாக்கிற்கு அடிபணிவது என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன? இனியது ஏற்கும் வரிவடி வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினல் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே. அரியது கொடியது பெரியது இனியது இவை அனைத்திற்கும் விளைவுகின்ற அவையே உலகில் புதியது என்ன? என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது.
என்று முருகானை பிறந்த ஞான பழத்தை பிழிந்து ரசமன்பினுடன் நாம் உணவு கொடுத்த நல்ல குருநாதன் உனக்கென்ன விதமை கனியே என்று நானைத்தான பணி தருகிறவில்லை. முருகானி விரத ஞான பழத்தை பிழிந்து ரசம் அன்பினோடு நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதனே உனக்கு என்ன விதமை கனியை நாம் ஈவதென்று நானைத்தான பணி தருகிறவில்லை. அப்பணி தருகிறவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாறு ஒரு விழை இல்லை. பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ரசம் அன்பினுடன் நாம் உண்ணவும் கொடுத்த நல்ல குருநாதனே உனக்கென்ன விதமை கனியை நாம் ஈவதென்று அப்பனை தரையறவில்லை ஆதலால் முருகா உனக்கு சாறு ஒரு விழை இல்லையே. முருகா உனக்கு சாறு ஒரு விழை இல்லையே. ஏன் இப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு மெங்குற்றோம் ஆண்டியானா முருகா நீ அடிப்படி கோமணத்துடன் தண்டு கொண்டு மெங்குற்றோம் ஆண்டியானா எமது வெளிப்படி படவும் அல்லவோ வந்து நீ இப்படி
திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணாவேடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணாவேடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது அலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். வாலிபம் என்பது அலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அது வந்த பின்பு தவிப்பவன் தான் ஏமாளி. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணா வேடம். வாழ்க்கை என்னும் ஓடம் துடுப்புகளில்லா படகு, அலைகள் அடிக்கின்ற திசையெல்லாம் போகும். துடுப்புகளில்லா படகு, அலைகள் அடிக்கின்ற திசையெல்லாம் போகும். தீமையை தடுப்பவரில்லா வாழும், அந்த படகின் நிலை போலே ஆகும். அந்த படகின் நிலை போலே ஆகும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணா வேடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே மறக்க ஒண்ணா வேடம். வாழ்க்கை என்னும் ஓடம் காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம், கடைசியில் விழலாகுமா மகனே, சந்தனம் சேராகுமா. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். பள்ளக்கு பரிவாரம் படையுடன் முடியுங்கள், சொல்லுக்கு விளையாடுமே மகனே, தோளுக்குள் புவியாடுமே. பள்ளக்கு பரிவாரம் படையுடன் முடியுங்கள், சொல்லுக்கு விளையாடுமே மகனே, தோளுக்குள் புவியாடுமே. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால், சீர்பெறும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே. காலத்தில் அழியாத
என்னுடைய 9ஆம் வகுப்புலேருந்து நான் இந்த வேடம் போட்டு பாடுறேன். இடையில திருமணம் ஆனதுக்கு பிறகு போடல. அந்த இதுக்குன்னு ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சாரு தான் பரவாயில்லம்மா நீ போட்டு தான் ஆகணும், நம்ம மேடையில் வந்து நீ ஔவையாரை வந்து நின்று நீ பாடணும் அப்படின்னு சொல்லி 3 வருடமாக வந்துட்டுருக்கோம். அது ஏற்ற மாதிரி இங்கே வந்த பிறகு எனக்கு விடுதலை படத்தில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா இன்னைக்கு சிம்போனி இசைச்சு உலக புகழ் பெற்று மாதம் ஒரு சிம்போனி அவர் இப்போ இசைச்ச இந்த சிம்போனியை 14 நாடுகளில் வந்து அதே தேதியில் வந்து நீங்கள் வாசித்து காட்டணும், வாசிக்கணும், எங்கள் நாட்டு மக்கள்லாம் உங்களோட இசையை கேட்கணும் அப்படின்ட்டு புக் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கும் அவர் நடத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளோட தலைவர்கள்லாம் போய் கேட்டிருக்காங்க. யாரும் யூடியூப்லலாம் பார்க்கக்கூடாது, நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அவருடைய இசையில் பாடுறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பனை. நான் ஒரு 5 படத்தில் ராஜா சார்கிட்ட பாடியிருக்கேன். அதில் விடுதலை படத்தில் பாடினதை நான் ரொம்ப மிகப்பெரிய பெருமையாகவும் விருதாகவும் நினைக்கிறேன். தங்கலான் அப்படின்ற ஒரு படம் வந்திருந்தது. சியான் விக்ரம் அவர்கள் நடித்த அந்த அருமையான படத்திலே பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த பாட்டோட நிறைவு செய்திருக்கிறேன். கிழக்கு வெளுத்திருச்சு, கீழ்வானம் மின்னிருச்சு, கண்டு காத்திருந்த கனவு பழிச்சிருச்சு, பொன்னாட்டம் நெல்லு மழுங்க பூத்து குழுங்கிருச்சு, எண்ணி வச்ச குண்டச்சம்பா எல்லாம் விளைஞ்சிருச்சு, எண்ணி வச்ச கருடச்சம்பா எல்லாம் விளைஞ்சிருச்சு, கையை எதிர்பார்த்திருந்த காலம் மாறி போச்சு, நம்ம வேர்வை ரத்தம் எல்லாம் நமக்குன்னு சொந்தமாச்சு, கண்ணாடி வாழைகள் இல்ல தன்னை நானே அடிக்க தானே நானே ஏ கருதெடுப்பு ஐசா கருதெடுப்பு பித்து கட்டி தன்னை நானே ஓய் தன்னை நானே நெல்லெடுப்பு நிமிந்து நிற்கும் சின்ன மாமாவே நீ சொன்னதெல்லாம் ஐசா சொன்ன நான் இருப்பேன் சின்ன மாமாவே செல்ல மாமாவே ஓகத்துல கையத்தடா நான் பக்கமா செவக்கிறேன், நீ பக்கமா செவக்கிறோம் நான் பத்திர வாயிடுறேன், நீ பத்திரமாக வேணா நான் பத்திர பண்ணி தரேன், வெங்கல மாமாவா ஏத்தை மாவன விட்டு எடுத்த முத்து வண்டி சிரமே ஹோய் தன்னை நானே தானே நானே ஹோய் தன்னை நானே தானே நானே யோ மாமாசி பொன்னால மூட்டு ரெண்டு பொண்ணு கேட்டியே வந்து பொண்ணு கேட்டியே இப்போ வேவாத வெயில்ல நந்து போறேன், இப்போ வேவாத வெயில்ல நந்து போறேன், அடியே ஏ சவரம் பொண்ணு கூட்ட சொல்லி கொஞ்சி கேக்குறியே அடி கொஞ்சி கேக்குறியே, பொன்னாட்ட நெல் இருக்குது கூட்டி கடி பொண்ணுறதான், பொன்னாட்ட நெல் இருக்குது கூட்டி கடி பொண்ணுறதான், ஒரு மேல போரு கட்டி தூக்கிட்டு போகும்போது பொடி போட்டு கூட வரும் ரோசக்கார மாமா, கழுத்து மேல ஏறி நிற்கும் காட்டுக்காரி ஒண்ணு, கழுத்து மேல ஏறி நிற்கும் காட்டுக்காரி ஒண்ணு, மிச்சினி கையில ஒரு ஆடு யாரு பொண்ணு, அடி அந்த பொண்ணு கறி குழம்பு கொண்டா அடையா மீத மூள அங்கே நிரசுவார அடிச்சு மொழி தன்னை நானே தன்னை நானே பொழுது போகுது சீக்கிரம் எழுது கூட்டணும், போரடிக்கணும் நல்லா வாழ்ந்து காட்டணும், தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே தன்னை நானே நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும்